உண்மையிலேயே நீங்க சொன்ன வார்த்தை உண்மையான வார்த்தையா? இல்ல ஃபாதர், அது நாங்க நல்லதான் இல்ல. கேட்டாங்க யாரோ ஒருத்தங்க ஆண்டு வாழ்க ஆலயத்திலே, அதுவும் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற பருவத்திலே மக்கள் கேட்டாங்க, நல்லா இருக்கலாம்னு கேட்டாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்லி வைக்கலாம், அவ்வளவுதான். உண்மையெல்லாம் கிடையாது. எவ்வளவு பிரச்சனை இந்த ஆலயத்தில் இருக்கும்போது, அவ்வளவு பிரச்சனை. அந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி வீட்டுக்காட்ட பிரச்சனை, பிள்ளைங்கிட்ட பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் ஒரே பிரச்சனை. இருந்தாலும் கூட கோயில்ல யாரோ ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பேச்சுக்கு சொல்லி வைக்கலாம் அப்படின்னு என்ன சொன்னீங்க? நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் வாழுக இந்த ஆலயத்திலே, இதோ கிறிஸ்து பிறந்திருக்கிற இந்த தருணத்திலே நீங்கள் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுவதாக. அது ஆண்டவருடைய நலமோடு வாழ செய்வாராக. இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் பிறந்திருக்கிறார். இந்த இயேசு கண்டிப்பாக நம்மை பாதுகாப்பார், நமக்கு துணையா இருப்பார். இதோ நான் இதையெல்லாம் கூட வேண்டிக் கொண்டு ஆலயத்தில் வந்திருக்கிறோமோ அத்தனை காரியங்களும் கூட இது அபரிதமாய் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கை நாம் இருக்கிறோம். இந்த கடமை ஒருபோதும் கைவிட மாட்டார். மக்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர்களை கைவிட மாட்டார்னு சொல்லுங்க. ஆண்டவர்களை கைவிட மாட்டார், ஆண்டவர்களை கைவிட மாட்டார். அதை பக்கத்தில் திரும்பி பின்னாடி திரும்பி ஆண்டவர்களை கைவிட மாட்டார். சந்தோஷம். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொன்னால் இவர் நமக்காக தோன்றிருக்கிறார். இதோ நல்லிலை என்று பாராமல், அன்பு பிள்ளைகளே, நான் உண்மை சரி வந்திருக்கிறேன், நான் உண்மை சரி வந்திருக்கிறேன், நான் உங்களுக்காய் வந்து என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே நமக்காய் இருக்கிறார். உங்களுக்காக ஒரு குழந்தை பிறப்பாய் என்று சொன்ன வாக்கு நிறைவேறியிருக்கிறது. மக்களே, நம்முடைய கடவுள் ஏமாற்றிய கடவுள் அல்ல. நாம் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றியிருக்கிறார். இதோ இந்த மண்ணிலே உங்களுக்காக நான் என் மகனை அனுப்புவேன் சொன்னார், சொன்னது நிறைவேறியது. அப்படி என்று சொன்னால் உங்களுக்காக எனக்காக எல்லாம் அல்ல கடவுள் ஒழுங்கு திட்டமும் கூட கண்டிப்பாய் நிறைவேறும். அவர் ஏமாற்றிய கடவுள் அல்ல, சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிற கடவுள். ஆக நம்மையும் கூட நிறைவாய் பாதுகாத்து வழிநடத்துவார். அருமையான தருணம் அது, மகிழ்ச்சி கொள்கிற அருமையான தருணம் அது. இந்த தருணத்திலே ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நம் எல்லோருக்கும் கூட மகிழ்ச்சியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. இந்த கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. மக்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர்களை கைவிட மாட்டார்னு சொல்லுங்க. ஆண்டவர்களை கைவிட மாட்டார், ஆண்டவர்களை கைவிட மாட்டார். ஆண்டவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. விவிலியத்துல கடவுள் கேட்ட முதல் கேள்வி, விவிலியத்துல கடவுள் கேட்ட முதல் கேள்வி, இந்த பூசை எப்ப முடியும் தெரியல. கடவுள் முதல் கேள்வி தொடர்புடைய அதிகாரம் 3:9, மனிதா எங்கிருக்கிறார்? இதோ நான் என் பிள்ளையை படைத்திருக்கிறேன், ஆனால் என் பிள்ளை பதமாறி போயிருக்கிறான், பாதமாறி போயிருக்கிறான். ஐயோ, நான் படைத்த பிள்ளையை நான் கண்டுகொள்ள வேண்டுமே, ஆனால் பிள்ளை ஒழுங்கு கொண்டிருக்கிறான். நான் அவனுக்கு சொல்ல வேண்டும், மகனே இதை நான் தேடி வந்து என்று சொல்லி கடவுளே கேட்கிறார். கடவுளுக்கு தெரியும் அவன் எங்கிருக்கான் என்று சொல்லி. ஆனால் அவன் எங்கிருக்கான் என்கிற அந்த சூழ்நிலையை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் கடவுள் அவனை பார்த்த கேட்ட கேள்வி, மனிதா எங்கிருக்கிறார்? பிள்ளைகள் எங்கிருக்கிறார்? நான் உன்னை தேடுகிற கடவுள் என்று சொல்லி தந்தையாம் கடவுள் நம்மை தேடுகிற கடவுளாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதோ இன்றும் கூட இந்த மண்ணிலே இந்த இயேசு தோன்றது என்று சொன்னால் நம்மை இந்த கடவுள் தேடுகிற கடவுள். மக்கள், நம்மை அனாதைகளாக விட்டுகிற கடவுள் நம்முடைய கடவுள் அல்ல. நாம் தான் அனாதையாய் மாறுகிறோம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார், இதோ மக்கள் எல்லோரும் கூட தம்மை அனாதைகளை அணைத்துக் கொள்கிறார்கள். அப்படி அல்ல, நாம் எல்லோருமே கடவுளுக்கு சொந்தமானவர்கள். We belong to God. நாம் எல்லோரும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். இந்த கடவுளின் நம்மை தேடி கொண்டிருக்கிறார். மக்களே, இது நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. Praise the Lord, praise the Lord. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவரை கைவிட மாட்டான்னு சொல்லுங்க.
ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆக இந்த கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிடாத கடவுள் நம்மை பாதுகாப்பாராக. ஒரு ஊர்ல மாமனார் மாமியார், மாமியார் அப்புறம் யாருங்க? மருமகள். சரி, நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்கலாம். மாமியான்னு சொன்னாலே மருமகள் தான். மாமியார் மருமகள். மாமியாருக்கு மருமகளுக்கு எப்ப பார்த்தாலும் நான் சொன்னாங்க, நான் அப்படியே அங்க சொன்னாலும் சரி, நீங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம். மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை, எப்ப பார்த்தாலும் சண்டைங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை. சண்டை வரத்துக்கு மொத்தம் 4 காரணம். எத்தனை காரணங்க? 4 காரணங்கள். எத்தனை காரணம்? பரவாயில்ல, இந்த இரவில் கூட என் கதையை கேட்கிறீர்களே, சந்தோஷமாக இருக்கிறது. 4 காரணங்கள். முதல் காரணம் என்ன அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் இந்த மாமியார் சமைக்கிற பத்தியே குறை பேசிட்டு இருப்பாங்களாம். மருமை எதை சமைச்சாலும் சரியில்லை. காயை பெருசா வெட்டிட்டோம்னா பெரிய ராஜ பருவம் நினைப்பு, காயெல்லாம் கூட பெருசு பெருசா வெட்டுறாங்க. சின்ன சின்ன வெட்டிட்டோம்னா கஞ்ச பிசினாரு, காயை கூட பெருசா வெட்ட மாட்டேங்குது அப்படின்னு. கொஞ்சம் சுகர் கொஞ்சம் அதிகமா போட்டா, எனக்கு சுகர் இருக்குன்னு தெரியும், ஆனா அந்த கொலகார பாதி என்ன சாய் வரைக்கவே சுகர் அள்ளி போடுறாங்க மருந்தைய. நீ எப்ப பார்த்தாலும் சண்டைங்க, எதை சமைச்சாலும் சண்டை. நாம குறை சொல்லிட்டே இருந்தாங்க. 4 காரணங்கள். முதல் காரணம் சமைக்கிறத குறை சொல்றது. 2வது காரணம் என்ன காரணம் அப்படின்னா, டிவி பாக்குறது இல்லை. மாமியார் சீரியலை போட்டுட்டு அப்படியே உட்காந்து அடாடாடாடா இப்பெல்லாம் அந்த மாமியார் மருமகள்லாம் குறை சொல்லுது, சாவடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இந்த மாமியார் டிவியை பார்த்து சீரியலை பார்த்து அப்படியே இருக்கணும். மருமகளுக்கு பிக் பாஸ் பார்க்கணும். பிக் பாஸ்ல இப்ப யார் வின் பண்ண போறா? யார் வின் பண்ண போறா? அதெல்லாம் தெரியுது. சரிங்க, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. மாமியாருக்கு பயங்கர சண்டை இல்லைங்களா? டிவி பாக்குறதுல, சீரியல் பார்க்கணும், இந்த அம்மாவுக்கு பிக் பாஸ் பார்க்கணும். இது 4 காரணங்கள். முதல் காரணம் சமையல். 2வது காரணம் சூப்பர் டிவி பார்க்கறதுல. 4வது காரணம் எப்படிங்க? ஓஹோ, அடுத்த வீட்டு சண்டைனா, அடுத்த வீட்டு சண்டைனா 1 ரைட்டு, 2 அடுத்து 3 என்னவா இருக்குன்னு தெரியல. அநேக முறை நம்முடைய குடும்பங்கள்ல எது நடந்தாலும் பரவாயில்ல, பக்கத்து வீட்டுல சண்டை நடந்தா போதும், எல்லா பொருளும் அப்படியே போட்டுட்டு போய் பார்த்துட்டு சண்டையா நடக்கட்டும், இன்னும் அடிக்கலாம் வரலையே, அடிச்சாங்க சந்தோஷம் சந்தோஷம், ரத்தம் வரலையா ரத்தம் அப்பா சந்தோஷம் அப்பா, இன்னும் போலீஸ் ஸ்டேஷன் போலையே போயிட்டாங்களா, இப்ப நான் நிம்மதியா போய் படுத்துறோம், என் ஆத்மா சாந்தி அடையும். நாம் பலமுறை அடுத்த வாழ்க்கையை பற்றி எப்ப நடக்கிறது, என்ன நடக்கிறது நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தை பற்றி உற்று நோக்குவோம். இந்த இயேசு உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்வை இதோ சந்திக்கிறார். சந்திக்கும் இந்த கடவுள் கண்டிப்பாய் நிறைவாய் மாற்றி நம் அத்தனை பேரும் கூட நம்முடைய கரங்களால் தாங்கி பிடிப்பார். இந்த இயேசு நம் வாழ்வை சந்திக்க வந்திருக்கிறார். கண்டிப்பாய் நம்முடைய வாழ்வும் கூட நேர்மறையான மாற்றங்களை கண்டிப்பாய் சந்திக்கும். இந்த இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். யோவா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 14, வாக்கு மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டிருக்கிறார். ஆக இந்த இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். இது தனியாக அல்ல, மாறாக நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நம் அருகிலே அமர்ந்திருக்கிறார். ஆமந்துக்குரியவர்களே, இந்த இயேசு நம்மை தேடி வந்த கடவுள், நம்மை பாதுகாக்கிற கடவுள். இந்த இயேசுதான் நம்மை எப்போதும் கூட இதோ நான் இருக்கிறேன் கலங்காது, நான் இருக்கிறேன் திகையாது, நான் இருக்கிறேன் தோல்வி போகாது, நான் இருக்கிறேன் இதோ வாழ்விலே பின்னடையாது, நான் இருக்கிறேன் என்று சொல்லி எல்லா விதமான சூழ்நிலையும் கூட இந்த இயேசுதான் நம்மை தாங்கி பிடிக்கிறார். இந்த இயேசு உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இந்த இயேசு நம்முடைய வாழ்வை சந்தித்தார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வும் கூட அப்படியே மாறிதாக வேண்டும்.
யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவருடைய வாழ்வெல்லாம் கூட மாறிப்போடுது மக்களே. நம்முடைய வாழ்விலும் கூட கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இந்த இயேசு மண்ணிலே பிறக்கிறார். பிறந்து சந்தித்த ஒவ்வொருடைய வாழ்விலும் கூட மாற்றங்கள் அழகழகாய் வந்தது. பேதுருவை சந்திக்கிறார். ஐயோ நான் பாவி, ஆண்டவரை நான் பாவி, என்னை விட்டு போய்விட சொன்னபோது, இல்லை நான் உனக்காக வந்திருக்கிறேன் மகனே, நீ மனிதரை பிடிப்பவனாய் மாறு என்று சொல்லி இந்த இயேசு அவருடைய வாழ்வை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். இந்த இயேசு இதோ இங்கு பிறந்திருக்கிறார், நம்முடைய வாழ்வை மாற்றுவார். பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய வாழ்வை மாற்றுவார் சொல்லுங்க. ஆண்டவருடைய வாழ்வை மாற்றுவார், ஆண்டவருடைய வாழ்வை மாற்றுவார். அப்படியே பின்னாடி திரும்பி ஆண்டவருடைய வாழ்வை மாற்றுவார், ஆண்டவருடைய வாழ்வை. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருடைய வாழ்வை மாற்றினார். மக்களே, நம்முடைய வாழ்வை மாற்ற மாட்டாரா? அந்த கிணற்றிலே அந்த பெண்ணை சந்திக்கிறார். அந்த பெண்ணானவர் சொல்லுகிறார், ஐயோ நான் பாவி என்று சொல்லுகிறார். அவருடைய வாழ்வையெல்லாம் இயேசு கிறிஸ்து நீ இப்படியாய் வாழ்ந்தால் உன்னுடைய கடந்தகால வாழ்வெல்லாம் இப்படியா இருக்கிறது என்று சொல்ல நான் சந்திப்பது சாதாரண மனிதர் அல்ல, மாறாக இதோ நான் ஈஸ்வரை சந்திக்கிறேன், நான் மெசியாவை சந்திக்கிறேன், நான் கடவுளை சந்திக்கிறேன். இதோ இவர் என் வாழ்வை மாற்றுகிறார் என்று சொல்லி ஓடிப்போய் யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவர்களுக்கெல்லாம் கூட நான் இயேசுவை சந்திப்பேன், நான் மெசியாவை சந்திக்கிறேன் என்று சொன்னார். இவர் அவருடைய வாழ்வை மாற்றியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை இந்த இயேசு மாற்ற மாட்டாரா? Praise the Lord. Praise the Lord. இந்த இயேசு நம்முடைய வாழ்வை மாற்றுவார். மக்களே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் வாழ்வை மாற்றுவார்னு சொல்லுங்க. ஆண்டவர் வாழ்வை மாற்றுவார், ஆண்டவர் வாழ்வை மாற்றுவார், ஆண்டவர் வாழ்வை மாற்றுவார். இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வை கண்டிப்பாக மாற்றுவார். ஒரு முறை கணவன் மனைவி இருந்தாங்கன்னா, இந்த மனைவி எதை கேட்டாலும் கணவர் என்ன சொல்லுவாருங்களா? எதை கேட்டாலும் ஏதாவது அது கொடுங்க இது கொடுங்க கேட்டா கணவர் வந்து வாங்கி தரவே. ஆமா பாரு, எங்க வீட்டுல அப்படிதான் பாரு, வாங்கி தரவே இல்லை பாரு. என்ன கேட்டாலும் இன்னைக்கு சம்பளம் வரல, என்ன கேட்டாலும் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், என்ன கேட்டாலும் அதை பண்ணணும் இதை பண்ணணும், எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறாரு. ரொம்ப பிரச்சனையா இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் பார்க்கும்போதெல்லாம் ஆகா நல்லவரா இருக்கிறாரு, இவர் வந்து எதை கேட்டாலும் கொடுப்பான்னு நினைச்சேன். ஆனா என் நம்பிக்கை எல்லாம் வீணா போச்சு, நான் இவரை கட்டிக்கிட்டு படுற பாடு இருக்குதே அப்படின்னு நிறைய புலம்புற மக்களா இருக்கிறாங்க. இது போல கணவன் மனைவி இருந்தாங்களாம். இந்த மனைவி எதை கேட்டாலும் கணவர் வாங்கி தரவே கிடையாதுலாம். ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, அழைச்சிட்டு போறாரு. அழைச்சிட்டு போய், இந்த பாருமா, நீ எதை கேட்டாலும் இன்னைக்கு நான் தரேன், நான் வாங்கிக்கணும். பயங்கர சந்தோஷம். அதே நேரத்துல சந்தேகம் கூட, என்னன்னு தெரியலையே. ஒரு நாள் இந்த மனுஷன் வாங்கி தர மாட்டாரு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாருங்களா, எதை கேட்டாலும் வாங்கிக்கோங்கிறாரு. பட்டு போடவங்க உனக்கு இல்லாதா வாங்கிக்கமா, நம்ம வீட்டுக்காரர் அவரு கேட்டவன் வாங்கி தர்றாரு. அடுத்தது போனாங்க, தோடு அழகா இருக்குது கொஞ்சம், உனக்கு இல்லாதா வாங்கிக்கமா, ராடாடாடா நம்ம வீட்டுக்கார ரொம்ப மாறிட்டாரு. யோ என்னையா நான் கேட்டேன்னா வாங்கி தரேன், ஏதாவது அதெல்லாம் கேட்காது, கேட்கவே நான் தரேன் வாங்கிக்கோ, அவ்வளவுதான். சரி அப்படியே போறாங்க. அங்க பார்த்தாங்க நெக்லஸ், உனக்கு இல்லாதா வாங்கிக்காமா, நம்ம வீட்டுக்காரன் அவரு கேட்கறதெல்லாம் வாங்கி தராரு. எதை கேட்டாலும் ஐஸ்கிரீம், சாப்பாடு, பிரியாணி எல்லாம் கட்டுச்சுங்க. இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தேகம், இத்தனை நாளா வாங்கி தராத மனுஷன் இன்னைக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு வாங்கி தராது, ஏன்னு தெரியலையே, கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வர்றாங்க. இந்த அம்மா கேட்கறாங்க, சொல்லிடுங்க ஏன் எதை கேட்டாலும் வாங்கி தரீங்களே. அவரு இல்ல அதெல்லாம் கேட்காதம்மா, அதெல்லாம் வேணாமா, விடுமா. இல்லைங்க சொல்லுங்க நீங்க. சரி ரொம்ப கட்டாயப்பட்டனால நான் சொல்றேன். நான் ஒண்ணும் இல்லை, காலைல எழுந்திரிச்சு நான் காலைல எழுந்த உடனே இந்த டெய்லி காலண்டர் இருந்தது. இந்த தினமும் நாள் இருக்கு இல்லையா, இந்த நாள் கழிச்சு ராசி பலன் பார்ப்பாங்க இல்லைங்களா, அந்த நாட்காட்டி இருந்தது. அதுல வந்து அந்த இது அன்னைக்கு இல்ல நாள் நான் அப்படி எடுத்தேன். நான் அது வசனம் போட்டுருந்துச்சு இன்னைக்கு. என்ன அப்படின்னா, இன்று உங்களுடைய மனைவி கேட்பதையெல்லாம் நீங்கள் வாங்கி தரவில்லை என்று சொன்னால் 7 ஜென்மத்துக்கும் அவரே மனைவியாக அமைவார்.
அவரே மனைவியாக அமைவார் அப்படின்னு போட்டு போதுமா, அதான் நான் வாங்கி கொடுத்தேன். ஒரு ஜென்மமே தாங்க முடியல, இன்னும் 7 ஜென்மத்தை எவ்வளவு நான் தாங்குறது? அன்புக்குரியவர்களே, உறவுகள் ஒருபோதும் சுமை ஆகாது. உறவுகள் சுமை அல்ல, சுமை அல்ல. எனவேதான் இவரும் கூட, இந்த இயேசுவும் கூட நம்மை பார்த்து சுமை என்று சொல்லாமல், இதோ நான் உங்களை தாங்குகிறேன் என்று சொல்லி உறவை தேடி வந்த கடவுள் இவர் நம்மை சந்தித்தா என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் கூட கண்டிப்பாக மாறும் மக்கள், கண்டிப்பாக நம்முடைய வாழ்வு மாறும். 7 ஜென்மம் எடுத்தாலும் கூட இதே மனைவி ரொம்ப கவலைப்பட்டாங்க இல்லையா? அப்ப நமக்கு எத்தனை ஜென்மம் இருக்குது? எத்தனை ஜென்மங்க மொத்தம்? நம் எல்லோருக்கும் ஒரே ஒரு ஜென்மம் மட்டும்தான் மக்களே, ஒரு ஜென்மம் மட்டும்தான். பிறக்கிறோம், இறக்கிறோம், உயிர்ப்போம், இயேசுவோடு வாழ்வோம். நாம் ஒரு ஜென்மம் மட்டும்தான். ஆண்டவன் ஒரு வாழ்வு மட்டும் கொடுத்திருக்க என்று சொன்னால், இந்த வாழ்விலே, இந்த ஒரு ஜென்மத்திலே இந்த இயேசு நம்மை சந்திக்க வரும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வும் கூட கண்டிப்பாய் மாறும். நாமும் கூட இயேசுக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும் மக்களே. இயேசு உங்கள் வாழ்வை மாற்றுவார். பக்கத்து சொல்லுங்க, இயேசு உங்கள் வாழ்வை மாற்றுவான்னு சொல்ல. இயேசு உங்கள் வாழ்வை மாற்றுவார். இயேசு உங்கள் வாழ்வை மாற்றுவார். இயேசு உங்கள் வாழ்வை மாற்றுவார். இந்த இயேசு கண்டிப்பாக நம்முடைய வாழ்வை மாற்றுவார் மக்கள். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், சிறிய குழந்தையாக இருக்கிறார், பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார், சந்தோஷம், உள்ளத்தில் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த இயேசு சிறிய பாலம். நம்முடைய வீட்டிலேயும் குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப ஞான ஸ்நானம் திருமுழுக்கு நம்ம கொடுக்கிறோம். நம்ம திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது குழந்தை அழகாக சிரித்துக் கொண்டிருக்கும், இல்லைன்னா அழுது கொண்டிருக்கும், ஏதோ ஒன்று. ஞானஸ்தானம் கொடுக்கின்ற பொழுது, திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது பாரு என்னங்க சொல்லுவாங்க? பாரு, நாங்க வந்தோமா, திருமுழுக்கு கொடுத்தோமா, போயிட்டே இருப்போம் பாரு, அவ்வளவு நாங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம் பாரு. என்னங்க சொல்லுவாரு? நாங்க சின்ன குழந்தையா இருந்தா எங்களுக்கு இப்படிக்கா தெரியும், அதெல்லாம் தெரியாது பாரு. திருமுழுக்கின் போது குழந்தை இருக்கும், குழந்தைகளுடைய தலையில தண்ணி ஊற்றுவார்கள். என்ன சொல்லுவாங்க? ஊற்றும் பொழுது, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நான் உன்னை கழுவுகிறேன். ஆக இதோ இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து கண்டு சொன்னால் நாம் கையப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது கூட சொல்லுவார், இதோ கிறிஸ்து இயேசு கிறிஸ்து பிறந்து இறந்து உயிர்ப்பது போல நீங்களும் கூட அவரோடு இறந்து அவரோடு உயிர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. நாமும் கூட இந்த இயேசுவை போல் நாம் வீட்டில் உள்ள மக்களே. இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வு வந்திருக்கிறார், நம்மை சந்திக்கிறார். நம்முடைய வாழ்வு கண்டிப்பாக மாற வேண்டும். திருமுழுக்கின் போது சிலுவை அடையாளம் வரைவாங்க இல்லைங்களா? என்ன சொல்லுவாங்க? வரைந்து காது கேட்க வேண்டும், வாய் பேசணும் அப்படின்னு சிலுவை அடையாளம் வரைவாங்க இல்லைங்க? என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? கடவுளுடைய வார்த்தையை காதால் கேட்கவும், கேட்ட வார்த்தையை நாம் கேட்கின்ற வார்த்தையை நாவினால் அறிக்கையிடவும் ஆண்டவரே சொல்லுகிறாராக. இதுதான் திருமுழுக்கின் போது கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதி உங்களுக்கு. அதை நாம் கேட்பதெல்லாம் கூட கடவுளின் வாக்குறுதி, நாம் சொல்லலாம் கூட கடவுளுடைய வாக்குறுதி நாம் சொல்ல வேண்டும் மக்களே. நாம் வார்த்தையை கேட்போம், வார்த்தையை நாம் சொல்லுவோம். நம்ம வீட்டுல குழந்தைங்கலாம் ஸ்கூல் போறது தூங்கிட்டு இருக்கோம், நல்லா தூங்கும். அப்ப என்ன பண்ணும்? குழந்தைய பார்த்து ஸ்கூலுக்கு 9 மணி 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போன குழந்தை 7:45 குழந்தை தூங்கிட்டு இருக்குது. என்னங்க சொல்லுவீங்க? ஆஹா, இந்த குழந்தை அழகாக தூங்குகிறது, இந்த குழந்தையை பார்க்கின்றது சந்தோஷமா இருக்கிறது, இப்படி அளவா குழந்தை தூங்க வேண்டும், வந்து பாருங்கள் என் குழந்தை அழகாக தூங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சொல்றதை ஏங்க இல்லை அப்படின்னா நீ வாழ்க்கையில நான் சொல்லுங்க, நான் சொல்ல பயங்கரமான வார்த்தை. காலைல 7 பிள்ளைங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்றோம்? வாழ்க்கையில உருப்படவே மாட்டோம். அந்த குழந்தை வார்த்தை அந்த காதால கேட்குது, ஸ்கூலுக்கு போகுது, டீச்சர் திட்டுறாங்க, வாதிய திட்டுறாரு. இந்த டீச்சர் என்ன மட்டுமே திட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த டீச்சர் வாழ்க்கையில காதால் கேட்டதை
நம்முடைய வாழ்வு அப்படி அல்ல மக்களே. நாம் கேட்பதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை. வாக்கு மனுவானார், நம்முடைய திருநெடுக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே பிறந்து என்று சொன்னால் கண்டிப்பாய் நம்முடைய வாழ்வை மாற்றவே பிறந்திருக்கிறார். எனவே நாமும் கூட மாறுவோம் மக்களே. அந்த பேரை மாறினார், அந்த பெண் மாறினார், எல்லாவற்றுக்கும் மேலாக பவுலடியார் திசைமாறி போக ஆசைப்பட்டார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்தார். எனவே அவருடைய வாழ்வில் கூட அங்கே மாறி போனது, பவுலுடைய வாழ்வு மாறி போனது. இயேசு மண்ணிலே பிறந்திருக்கிறார். இந்த இயேசு உங்களையும் என்னையும் சந்திக்கிறார். சந்திக்கின்ற கடவுள் நம்முடைய வாழ்வை மாற்றுவார். வாழ்வது நான் அல்ல, மாறாக வாழ்வது எண்ணில் வாழ்வது எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களே. அப்படி என்று சொன்னார், இதோ நாம் எல்லோரும் கூட அந்த இயேசுவாகவே வாழ்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த இயேசுவினுடைய வாழ்வை சந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு கண்டிப்பாக மாற வேண்டும். எப்படி என்று சொன்னார், இதோ நாமும் கூட இயேசுவாய் மாறுவோம். பகவான் சொல்லுங்க, இயேசுவாய் மாறுவோம் சொல்லுங்க. இயேசுவாய் மாறுவோம், இயேசுவாய் மாறுவோம், இயேசுவாய் மாறுவோம். இதோ இயேசு பிறந்திருக்கிறார். நாமும் கூட இயேசுவே நீங்களை சந்திக்கிறாய், நானும் கூட உண்மை போல வாழ்வு என்று சொல்லி வாழ்வது நான் அல்ல, இயேசுவில் வாழ் என்று நாம் வாழ்வோம். அப்படி என்று சொன்னால் நாமும் கூட குடும்பங்களில் போகிற பொழுது, மக்களை சந்திக்கிற பொழுது நாம் கடவுளை சந்திக்கிறோம், குடும்பத்தை சந்திக்கிறோம். அன்போடு பழகுவோம், எல்லோருடன் கூட நாம் அன்போடு உறவாடுவோம் மக்களே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 1 யோவான், நீங்கெல்லாம் கொலை பண்ணிக்கிறீங்களா? கொலை செஞ்சுக்கிறீங்களா? இது ஆடு, கோழி அப்படிதான்ல கொலை செஞ்சுக்கிறீங்களா? சரி, மனுஷங்கள நான் ஃபாதர் இவ்வளவு எல்லாம் கேட்குறீங்க ஃபாதர். இல்ல ஃபாதர். 1 யோவான் அதிகாரம் 3 வார்த்தை 15. யாரெல்லாம் தம்முடைய சகோதர சகிதம் கோபப்படுகிறார்களோ, அவர்களை கோப சுற்றுகிறார்களோ அவர்கள் கொலையாளிகள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் நாம் நம்முடைய உறவுகளை காத்து கோபப்படும் என்று சொன்னால் நாம் எல்லோருமே கொலையாளிகள் மக்களே. இல்ல ஃபாதர், இதனுடைய மாமியார் சின்னதா கோபப்பட்டேன், நீ ஏன் வீட்டுல இருக்கன்னு சொல்லிட்டு சின்ன வார்த்தை தான். அது சிறிய வார்த்தை அல்ல, மாறாக கொலை மக்களே. இந்த பெற்றோர் அவர்கள் பெற்றோர் மூத்தரா இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் தவறு பண்ணிட்டே இருக்கிறாங்க, சொல்றதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏதாவது பேசிட்டே இருக்கிறாங்க. அந்த தாயை பார்த்து, அந்த தகப்பனை பார்த்து நான் சிறியதாய் கோபப்பட்டேன், சிறியதாய் கோபப்பட்டு பேசினேன். அது சிறிய வார்த்தை அல்ல, அது கொலையது. நான் பிள்ளையை பார்த்து நான் கோபப்பட்டிருக்கிறேன். பிள்ளையை கண்டிக்க வேண்டும் தான், அன்பாறு கண்டிக்க வேண்டும், கிறிஸ்துவாறு கண்டிப்பாரோ அப்படி கண்டிக்க வேண்டும். ஆனால் அதை தாண்டி நாம் வேறு பெரிய வார்த்தையை நாம் பயன்படுத்தும் என்று சொன்னால் அது கொலையாய் போய்விடும் மக்களே. இந்த இயேசு நம்மை சந்திக்கார் என்று சொன்னால் நாமும் கூட அந்த இயேசுவை போல வாழ வேண்டும். இந்த இயேசு பூமியிலே பிறக்கிறார், மீட்பராய் இருக்க என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு கண்டிப்பாய் மாற வேண்டும். நாம் இயேசுவாய் வாழ்வ மக்களே, இயேசுவாய் மாறுவோம். பகவான் இயேசுவாய் மாறுவோம் சொல்லுங்க. இயேசுவாய் மாறுவோம், இயேசுவாய் மாறுவோம். அதை பின்னாடி இயேசுவாய் மாறுவோம். ஆக இந்த இயேசுவை ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. நம்மை தன்னந்தனியாக தனி ஆளாக இந்த இயேசுவை ஒருவேறு விட்டு வைக்கவில்லை மக்களே. மாறாக நம்மை தாங்கி பிடிக்கிற கடவுளாக, தாயினை மறந்தாலும் நாயினை மறவே என்று சொன்ன கடவுள் நம்மோடு இருக்கிறார். இதோ நான் இருக்கிறேன், கலங்காது, நான் சொல்லுகிறேன் எழுதி நட, நான் சொல்லுகிறேன் சுத்தமாவாய், நான் சுத்தமாக இருக்கிறேன், சுத்தமாக நான் சொல்லுகிறேன், உன் கருணை தருகிறேன், நீ காது பெறுவாய், உன் காது தருகிறேன், நீ கேட்கக்கூடிய துணை தருவாய், நான் சொல்லுகிறேன் எழுந்து போனவனை எழுந்து என்று சொல்லி இந்த இயேசு யாரையெல்லாம் சந்தித்தாரோ ஒரு வாழ்வுகளெல்லாம் மாற்றினார் மக்களே. இந்த இயேசு நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நாமும் கூட இந்த ஆலயத்தை நாம் ஓடோடி வந்திருக்கிறோம். வெளியே போகிற போது இந்த இயேசுவை சந்தித்த மக்களால் தயவு செய்து போங்க. நீங்கள் நாளை மக்களோடு உறவாடுகிற போது, சொந்தங்களோடு உறவாடுகிற போது தயவு செய்து இயேசுவை சந்தித்த மக்களால் உறவாடுங்கள். ஒருவேளை கோபத்தோடோ பகைமை உணர்வோடோ இல்லை எனக்கு அதே கோபம் இருக்கிறது, இல்லை அதே பேராசை இருக்கிறது, இல்லை அதே எனக்கு எல்லா விதமான தேவையில்லாத எண்ணிக்கை என்று சொல்லுங்கள். அப்படியே வாழ்ந்து கொண்டு போனால் நீங்கள் இயேசுவை சந்திக்க வேண்டிய அர்த்தமாகிவிடும். அன்புக்கு என் சகோதரனே, என் சகோதரியே, நாம் இந்த ஆலயம் வந்திருக்கிறோம்.
இயேசு நம்மை சந்திக்கிறார். இதோ இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்வு மாற வேண்டும். வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது இயேசுவே என்று சொல்லி நாமும் கூட இயேசுவாய் வாழ்வோம். இயேசுவாய் வாழ்வோம். விடுதலைக்கு நீங்கள் செல்லுங்கள், இயேசுவாய் செல்லுங்கள். யாரை சந்தித்தாலும் கூட இயேசுவாய் சந்தித்தாரோ அப்படி சந்தியுங்கள். யாரை சந்தித்தாலும் கூட இயேசு எவ்வாறு மன்னிப்பாரோ அப்படி மன்னியுங்கள். யாரை சந்தித்தாலும் கூட இயேசு எவ்வாறு இரக்கம் காட்டுவாரோ அப்படி இரக்கம் காட்டுங்கள். யாரை சந்தித்தாலும் கூட இயேசு எவ்வாறு இதோ அன்போடு பேசுவாரோ அப்படி அன்போடு பேசுங்கள். நாம் சந்திக்க வந்திருப்பது இந்த இயேசுவை, இந்த இயேசு நம்ம சந்திக்க என்று சொன்னார். நாமும் கூட இயேசுவாய் வாழ்வோம். இதுவே கிறிஸ்து பிறப்பு நமக்கு தரக்கூடிய மாபெரும் வெற்றி அமைகிறது. எல்லாம் பாதுகாப்பாராக. தந்தை மகள் தூய ஆவியாரின் பெயராலே.